ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம் எதை எடுத்தாலும் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே தான் உதவி கோர வேண்டும், அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் கேட்கக்கூடாது என்றெல்லாம் நாம் வாதங்களை முன்வைக்கும் பொழுது, குர்ஆனிலிருந்தும் ஹதீஸுகளிலிருந்தும் இதற்கான ஆதாரங்களை முன்வைக்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், யாரிடத்திலும் கேட்கக்கூடாது என்று சொன்னால் நீங்க உலகத்துல வாழவே முடியாது. எத்தனையோ விஷயங்கள்ல அடுத்த ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அல்லாஹ்வை தவிர யார்கிட்டையும் கேட்கக்கூடாதுங்கிறீங்க. உங்களுக்கு பசிச்சுன்னு சொன்னா உங்க அம்மாட்ட சோத்த கேட்குறீங்க, உங்க பொண்டாட்டிட்ட சாப்பாடு போட சொல்றீங்க, அடுத்த ஆள்கிட்ட கேட்குறீங்க. அடுத்தவர்கிட்ட கேட்காம எதுவுமே நம்ம வாழ்க்கை நடக்கிறதே இல்லை. அப்ப அல்லாஹ்வை தவிர எதுவும் யார்கிட்டையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்றதே பொய். முதல்ல அது நடைமுறைக்கே சாத்தியம் இல்லாது அப்படின்னு சொல்லி நிறைய உதாரணங்களை காட்டுவாங்க. நோய் இருந்தா நீங்க வைத்தியர்கிட்ட போறீங்க, அப்ப நோய் தீர்க்கிறதுக்காக வேண்டி வைத்தியர் உதவியை நாடுறீங்க. வீட்டில் ஒரு பொருள் முடிஞ்சிருச்சுன்னா கடைக்காரன்ட்ட போறீங்க, அந்த கடைக்காரனுடைய உதவியை நாடி என்ன செய்றீங்க, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறீங்க. உங்களுடைய ஆடை கிழிஞ்சு போச்சுன்னு சொன்னா தையல்காரன்ட்ட போறீங்க, அவனுடைய உதவியை நாடி தான் என்ன செய்றீங்க, தச்சுக்கிறீங்க. அப்ப அல்லாட்ட மட்டும் கேட்கறதுங்கிற ஒரு பைத்தியக்காரத்தனம் அவங்க சொல்றாங்க. அவங்க வாதம் என்னன்னு கேட்டா, அல்லாட்ட மட்டும் போய் கேட்கணுங்கிறது ஒரு பைத்தியக்காரத்தனம். யார் யார்ட்டையும் கேட்கும்போது டாக்டர்கிட்ட போறோம், மளிகை கடைக்காரன்ட்ட போறோம், ஜவுளி கடைக்காரன்ட்ட போறோம், தைய கடைக்காரன்ட்ட போறோம், அவ்வளோ எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு திருப்தியா இருக்கு. யாருக்கு? இந்த தர்காவை வணங்கக்கூடியவர்களுக்கு கரெக்டு தான், அதுதானே. அது எல்லாத்தையும் கேட்கத்தானே செய்யறோம், யார் யார்ட்டையும் கேட்கறோம். எவன்கிட்ட கேட்கும்போது அவளையாட்ட ஒரு கேட்டு போறோமே. அப்ப அதெல்லாம் சிறுக்கடா இன்னும் சிறுக்காயிட்டு போகுது. என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வை தவிர யார்கிட்டையும் கேட்கறது சிறுக்குங்கிறீங்க. அப்ப அல்லாஹ்வை தவிர யார்கிட்டையும் கேட்கறது சிறுக்குன்னா எல்லாரும் சிறுக்கு பண்றோம். தௌஹீது வாய்ந்து ஒருத்த கூட உலகத்தில் கிடையாது. தௌஹீதுன்னு சொல்லக்கூடியவனே யார்கிட்ட கேட்கறான்? மனிதர்கள்ட்ட கேட்கத்தானே செய்யறான். மனிதர்களுடைய உதவி இல்லாம யாராலையும் வாழ முடியாத அப்படிங்கிற வைத்துக்கொண்டு அப்ப எல்லாருமே இணை வைக்கக்கூடியவர்களாகத்தானே இருக்கிறோம். அதனால அந்த கேட்கிற விஷயத்தை விட்டுருங்க. அல்லான்னு நம்புறதெல்லாம் விஷயம் இருக்கே தவிர, நாங்க அல்லாண்ட ஒளியாவை நம்புறது இல்லை, நீங்களும் அல்லான்னு உங்களை நம்புறது இல்லை, அவ்வளவுதான் விஷயமே தவிர மற்றபடி நீங்க யார்ட்டையும் கேட்க கூடாதுங்கிறதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. அது மார்க்கத்தில் உள்ளது நீங்க சொல்வீர்களே, ஆனால் நீங்க ஏன் செய்யறீங்க? அதை நம்ம செய்யக்கூடாது. நம்ம ஒண்ணு கூடாதுன்னு சொன்னோம்னா நம்ம செய்யக்கூடாது தானே. இதை கேட்ட உடனே பயங்கரமான கேள்வி கேட்டதா அவள் நினைச்சுக்கிறது. நம்மள விவரம் இல்லாத என்ன செய்யறது, சரியான கேள்விதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை நியாயப்படுத்திட்டு போயிடுறது. இதுல பல விஷயங்கள் அடங்கி இருக்குதுங்க. அல்லாஹ்வை தவிர யார்கிட்டையும் உதவி தேடலாமா தேடக்கூடாதா, இது பற்றி திருமறை குர்ஆன்ல 2 வசனங்களை உங்களுக்கு எடுத்து காட்டலாம். ஒன்னு, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். அப்ப நம்ம அல்லாஹ் என்ன சொல்ல சொல்றான்னு கேட்டா, வணக்கத்தையும் உதவி தேடுதலையும் அல்லாஹ்வுக்கே சொந்தமாக்க வேண்டும் என்று நம்ம கற்றுத்தர்றான். அல்லாஹ் 2 விஷயம் சொல்றான்ல, இய்யாக நஅபுது, உன்னைத்தான் வணங்குகிறோம், வணக்கம் வேற யாருக்கும் இல்லை. இய்யாக நஸ்தஈன், உன்னிடம்தான் உதவியும் தேடுகிறோம் அப்படின்னு நம்மளை சொல்ல சொல்றான் அல்லாஹ். அப்ப வணக்கம் எப்படி அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமோ அதே மாதிரி தான் நீங்க உதவி தேடுதலும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் அப்படின்னு தெளிவா குர்ஆன்ல இருக்குது. ஒரு பக்கம் அப்படி இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம யார்ட்டையும் உதவி தேடக்கூடாது. எப்படி வணக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமோ அதே மாதிரி தான் உதவி தேடுவதும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அப்ப மனிதர்கள்ட்ட, உசுரோட உள்ளவன்ட்ட, இறந்தவன்ட்ட யார்கிட்டையும் நீ உதவி தேடக்கூடாது என்று இந்த ஆயத்தை புரிந்து கொள்வதா என்னன்னு பார்க்கணும். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். அல்லாஹ் சொல்றான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல காரியங்களுக்கும் இறையச்சத்தை ஏற்படுத்துகின்ற காரியங்களுக்கும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். வலா தஆவனு, நீங்கள் உதவி கொள்ளாதீர்கள், அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் உதவி கொள்ள. 2 குர்ஆன் தான். உன்னிடமே உதவி தேடுகிறோம்னு சொல்ற அல்லாஹ் தான் இதையும் சொல்றான். ஒருத்தருக்கு உதவிக்கிறங்கிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறங்கன்னா உதவி பெறலாம் ஆயிடுச்சுல. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கலாம் அல்லாஹ் உத்தரவு போட்டான்னு சொன்னா உதவி பெறலாம் ஆயிடுச்சு. அப்ப குர்ஆன்லயே 2 இருக்குது. இப்ப
எந்த ரெண்டும் இருக்குது? அல்லாட்ட மட்டும்தான் உதவி தேடணும்னு இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி தேடலாம்னு இருக்குது. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க இணைத்து பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னா ஒரு குழப்பமும் இல்லை, வித்தியாசம் விளங்கிக்கலாம். என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்கிட்ட உதவி தேடுவதற்கு நஸ்தஈனு இஸ்தியானத்து என்ற ஒரு மூலச்சொல்ல அல்லாஹ் யூஸ் பண்றான். இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளுங்கள் சொல்றதுக்கு தாவுன் என்ற அரபி சொல்லங்க மொழிபெயர்க்க மூல சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுதல் என்பது வேற, ஒருவரிடம் உதவி தேடிக்கொண்டே இருப்பது என்பது வேற. இதான் விஷயம். நீங்க உதவி தேடலாம், யாரிடம் வேண்டுமானாலும் தேடிக்கொள்ளலாம். எப்படி தேடலாம்? அவன் தான் எப்போதும் உதவுறதுக்கு உரியவன், நீ எப்போதும் வாங்குறதுக்கு உரியவன். எல்லா விஷயத்திலையும் அவர் உதவுவாரு, எல்லா விஷயத்திலையும் நீ அவற்றை வாங்கிக்கிட்டு தான் இருக்கணும் என்ற நிலையில் யார்கிட்டையும் உதவி தேடக்கூடாது. அந்த நிலையில் உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்துல மட்டும்தான் தேடணும். நம்ம தேடுற உதவிகள்லாம் என்ன உதவி அல்ல அனுமதிக்கிறான்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த வார்த்தை தாவுன் என்றால் ஒருவருக்கு ஒருவர், பரஸ்பரம் பரஸ்பரம் உதவி கொள்ளுதல், பரஸ்பரம் உதவுதல் என்ற அடிப்படையில் நீங்கள் யாரிடம் உதவி தேடலாம். இப்ப நான் நோய் வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போய் நான் கேட்கிறேன், மருந்தை கேட்கிறேன். அவர் எனக்கு உதவுறாரு, அவர் மட்டும் எனக்கு உதவல, அவருக்கு நான் உதவுறேன். விஷயம் வழங்குதா? அங்க அவர் அல்லா நிலையில வச்சு நான் கேட்கறது இல்ல. அட நீ எனக்கு ஊசி போடுவோம், நான் உனக்கு 10 ரூபா தருவேன், போடா ஏன்ட்டு நீ வாங்கிட்டு இருக்க, நான் வாங்கிட்டு இருக்கேன். இது அல்லா நிலை போருமா? இவர் கடவுளுங்க நிலைக்கு போவாரா? போக மாட்டாரு. நம்ம சட்டை கிழிஞ்சு போச்சு, ஐயல்காரன் போய் தச்சு கேட்கிறோம், தைக்கிற உதவி அவன் செய்வான். இந்தாடா 10 ரூபா வச்சுக்கடா, நீ என்கிட்ட வாங்குற, நான் உன்கிட்ட வாங்குறேன், போடா நீ அல்லா இல்ல நானும் அல்லா இல்ல போ. அதாவது எந்த உதவி அல்ல அனுமதிக்கிறான்னு சொன்னா, நீ அவனுக்கு உதவி செய்யறான், அவன் உனக்கு உதவி செய்யறான், எல்லாத்துக்கும் உதவி செய்வான், எப்போதும் உதவி செய்வான், உங்ககிட்ட உதவி வாங்கவே மாட்டான். அப்படியான ஒருத்தனாக நினைத்து உதவி தேடுவதாக இருந்தால் அது அவன் மட்டும்தான். அவன் தான் நீங்க என்ன செஞ்சாலும் அவன் செய்யற உதவி எதுக்கு நீங்க பெருதி அவனுக்கு உதவி செய்ய முடியாது. அவன் என்ன செஞ்சாலும் சரி நீங்க உதவி கேட்டுக்கிட்டே இருக்கணுமே தவிர, அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பானே தவிர நீங்க அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நம்ம மளிகை கடையில் போய் ஜாமான் வாங்குறோம், அவர் தான் உங்களுக்கு உதவி செய்யறாரா? எல்லா உதவிகளும் ரெண்டும் இருக்கும். எல்லா உதவியும் என்ன இருக்கு? 2 அம்சங்கள் இருக்கும். சரி, இன்னைக்கு இல்லாட்டா கூட ஓசியா அந்த வைத்தியர் நினைஞ்சிடறாரு, உங்களுக்கு குணப்படுத்திட்டா கூட நாளைக்கு உங்க உதவி அவருக்கு வேணும். அவர் என்ன அடிச்சு விட்டாங்க, ரோட்ல இருந்து 4 பேர் கத்துறீங்க, முடிஞ்சு வச்சுல கதை, அவருக்கு நீங்க உதவிடுறீல்ல. அப்ப அவனை போட்டு இழுத்து போட்டு அடிச்சாங்கன்னா ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்டாலும் நீங்க உதவிடுறீல்ல. அப்ப எந்த ஒரு கட்டத்திலேயாவது அடுத்தவனுடைய உதவியை சார்ந்தேதான் உதவி செய்யறவன் இருக்கிறான். உதவி செய்யறான் அவன் எப்படி இருக்கிறான்னு கேட்டா, உதவி செய்யறவனாகவே அந்த தன்மை பெற்றவனாக யாரும் இல்லை. உதவி செய்யற எல்லாருமே உதவி பெறவனாகவும் இருக்கிறான். உதவி செய்யற எல்லாரும் என்ன செய்யறான்? உங்கள்கிட்ட பெறாட்டி இன்னொரு இடத்துல பெற்றுக் கொண்டிருப்பான். ஒரு பிச்சையே போட்டா கூட அந்த பிச்சைக்காரனுக்கு கூட உதவி செய்யக்கூடியவனா இருப்பான், அவன் முன்னாடி கொண்டு கொடுப்பான். சொல்லுங்களா? பிச்சைக்காரன் வாங்குறவனா மட்டும் நீங்க நினைச்சிடக்கூடாது, அவனும் போய் கொடுக்கறவனாவும் இருப்பான். ஒரு கட்டத்துல உதவி வாங்குறவனாவும் இருப்பான், ஒரு கட்டத்துல உதவி செய்யறவனாவும் இருப்பான். தர்மம் செய்யறவன் மட்டும் கொடுக்குறவன் மட்டும் இருக்க மாட்டான், இவன்ட்டு கொடுப்பான், இன்னொரு இடத்துல வாங்குவான். ஒரு இடத்துல கொடுத்துட்டு ஒரு இடத்துல வாங்குவான், அல்லது கொடுத்த இடத்திலேயே பிரதி உபகாரத்தை பெற்றுக்கொள்வான். அப்ப நமக்கு எது மார்க்கத்துல தடை செய்யப்பட்டிருக்கு என்று கேட்டால், எல்லா நிலையிலையும் அல்லாஹ் எப்படி உதவி செய்வானோ, அல்லாஹ் எந்த முறையில நமக்கு உதவி செய்வானோ அந்த மாதிரியான உதவி தேடுதல் அவன்கிட்ட மட்டும் கேளுங்க. பரஸ்பரம் உதவுதல் என்பது யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. இப்ப நம்ம எடுத்துக்கொள்வோம், அல்லாஹ்விடத்துல அவுலியாவிடத்துல கேட்கிற உதவி தேடுதல். அவுலியான்னு ஒருத்தர் கிடையாது, நமக்கு தெரியாது, இவங்க நம்பிக்கைப்படி பேசுவோம். ஒருத்தரை மகான் என்று நீங்க நினைக்கிறீர்கள், மூத்தா போயிட்டார், அவரிடத்துல கேட்கிற உதவி தேடுதலும் ஒரு வைத்தியரிடத்துல போய் கேட்கிற உதவி தேடுதலும் எத்தனை வகையில வித்தியாசப்படுதுன்னு பாருங்க. நீங்க வைத்தியர்கிட்ட உதவி தேடும் பொழுதெல்லாம் அவனை அல்லாண்டு நினைக்கிற மாதிரி ஒரு அம்சம் கூட இருக்காது. நீங்க மகான்கிறவற்றை உதவி தேடும் பொழுதெல்லாம் அது எந்த மாதிரி உதவி நீங்க தேடுவீங்கன்னு கேட்டா, அல்லாஹ்விடத்துல எப்படி தேடுவோமோ அப்படியான அம்சங்கள் அதுல இருக்குது. எப்படி எல்லாம் இருக்குது? உங்களுக்கு வயித்த வலிக்குது, டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் தான், டாக்டர்கிட்ட உதவி தேடுறதா இருந்தா இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த டாக்டர் இப்ப திருவள்ளிக்கேணில இருக்காரு வச்சுக்கிறோமே, நீங்க மண்ணடியில இருக்கிறீங்க, மண்ணடியில உள்ள ஆள் வயித்த வலிக்குது, இங்க உட்காந்துக்கிட்ட டாக்டரு வயித்த வலிக்குன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். உதவி தேடுறதா இருந்தா என்ன செய்யணும்? நீங்க அங்க போகணும். உதவி தேடுறதா என்ன செய்யணும்? அவர் இங்க வரணும்.
நீங்க அங்க போகணும், அவர் இங்க வரணும். அப்ப டாக்டர்கிட்ட நம்ம என்ன நினைக்கிறோம்? டாக்டர் உதவி செய்வாரு, அவருடைய உதவி ஒரு லிமிட்டுக்கு உட்பட்டது. அவர் இருந்த இடத்துல இருந்துகிட்டே, நான் இருந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு உதவி செய்ய மாட்டார் அவரு. ஒண்ணு அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போகணும், இல்லைன்னா நான் இருக்கிற இடத்துக்கு அவர் வரணும். அப்பத்தான் அவருக்கு உதவி செய்ய முடியும்னு நீங்க நினைத்து கொண்டுதான் டாக்டர்கிட்ட போறீங்க. அப்ப உதவி செய்தல் என்பது வந்து டாக்டர் உதவி செய்யறாரு உங்க நோய்க்காக வேண்டி. உதாரணத்துக்கு டாக்டர் யாரிடத்துல உதவி பெறுவதா இருந்தாலும் இந்த மாதிரி தான். அரிசி முடிஞ்சு போச்சு, அரிசி வாங்கணும், மவுண்ட் ரோட்ல இருக்கு கடை, இங்க உட்காந்துட்டு அரிசி வாங்க முடியுமா? இங்க இருந்து அரிசி வர சொல்லுமா? வராது. போகணும். அதான் நம்ம மெசேஜ் அந்த போன்லயாவது போகும், ஏதோ ஒரு வகையில ஒரு தொடர்பு போகணும். அப்ப இருந்து அவருக்கு என்ன செய்ய முடியும்? அந்த பொருளை தர முடியும். அப்ப யாரிடத்துல நீங்க போய் உதவி கேட்கறதுனால நீங்க பாருங்க, அவரு ரொம்ப வீக். அது நம்ம என்ன நினைச்சு கேட்கிறோம்? அவன் டாக்டர் தான், ஏதோ படிச்சிருக்கான், நம்ம அதை படிக்கல, அவன் கொஞ்சம் படிச்சு விட்டான். அதே நேரத்துல அவனுக்கு இந்த நோய் தீர்க்கிற மருந்து என்னன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி நம்ம கொண்டாந்து தருவான்னு சொன்னா, ஒரு மனிதன் எப்படி தருவான் அப்படிதான் அவனுக்கு தர முடியும். அவர் அங்க இருந்துகிட்டே அப்படி இரு, வாய்க்குள்ள மாத்திரம் வந்து விழுவும் அப்படின்னு தர மாட்டாரு. அப்படி இரு, தன்னால ஒரு ஊசி ஒண்ணு வரும், சலக்கணு குத்தும், உனக்கு எல்லாம் அப்படி சொல்லுவார் அவரு. இப்ப நான் வர்றேன், லெட்னி வாப்பா, இதான் சொல்ல முடியும். அப்ப நீங்க ஒரு கடையில போய் ஜாமான் கேட்கறது அப்படித்தான், எல்லாமே அப்படித்தான். எந்த நிலையிலையும் அவனுக்கு மனுஷனுக்கு அப்பாற்பட்ட சக்தி இருப்பதாக ஒரு சின்ன ஒரு வாடை கூட இதுல இல்ல. அவுளியாட்ட கேக்குறீங்களா? அவுளியா வயிற்று வலிக்குறீங்க, இங்க உட்காந்துக்கிட்டு. அவரு 400 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிறாரு, மௌத்தாவும் போயிட்டாரு, எத்தனை வருஷங்களும் போயிடுச்சு. நீங்க டாக்டர் வயிற்று வலிக்கு இங்க இருந்து கத்த மாட்டேங்கிறீங்க. அவுளியான்னு சொல்றவர்கிட்ட இங்க இருந்து கத்துறீங்க, வயிற்று வலி துடிச்சு அவுளியாவே மகானே பெரியாரே அப்படிங்கிறீங்க. அப்ப இது யார்கிட்ட கேட்கிற மாதிரி இருக்குது. இது இப்படி யார்கிட்ட கேட்போம்? ஒரு மருத்துவன்ட்ட போய் கேட்கிற உதவியும் அவுளியாட்ட கேட்கிற உதவியும் ஒன்னா? அவர்கிட்ட கேட்கறது அல்லாட்ட எப்படி கேட்பீங்க? அப்படில கேட்கறீங்க. அல்லாதான் எங்க இருந்து கூப்பிடலாம், எவ்வளவு தொலைவுல இருந்து கூப்பிடலாம். அவனுக்கு தான் தூரம் தொலைவு லிமிட்டு எதுவும் வரம்பு எதுவுமே கிடையாது. அப்ப ரப்புல் ஆலமீனை எப்படி கேட்கிறீர்களோ, உதவி தேடுகிறீர்களோ, அந்த மாதிரி உதவி தேடுதல் இங்க இருக்குது. டாக்டர்கிட்ட கேட்கறது இருக்க அந்த மாதிரி இல்ல. சரி, உங்கள ஒரு 25 பேருக்கு வயிற்று வலி, 25 பேருக்கு 25 விதமான நோய் நோய்ங்களேன். 25 பேர் இப்ப வந்து டாக்டர்கிட்ட போயிட்டீங்க. போனவுடனே 25 பேரும் ஒரே நேரத்துல கத்துறீங்க, அவர் ஒரு நோயை சொல்லி. 25 பேரு தமிழகத்துல ஆள்கால் சொல்றான். அவனுக்கு ஏதாவது விளங்குமா? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, நான் ஒரு மனுஷன் தானடா, ஏன்டா அப்படி கத்துறீங்க? நீங்களும் விளங்கிட்டு தான் ஒருத்தரா போறீங்க. எதுக்கு இவ்வளவு நின்று போறீங்க? ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டீங்க, எதுக்கு டோக்கன் எடுக்கிறீங்க? எதுக்கு ஒருத்தரா போறீங்க? அவருக்கு ஒரு நேரத்துல ஒரு ஆளுக்கு தான் செய்ய முடியும்னு அவரும் வழங்கி வச்சிருக்காரு, நீங்களும் வழங்கி வச்சிருக்கீங்க. நீங்கள் வழங்கி வச்சிருக்கிறதுனாலதான் மொத்தமா 20 நிக்க மாட்டீங்க, ஒருத்தர் போவீங்க, அந்த சீட்டை வாங்கிக்கிருவீங்க, அதன் அடிப்படையில் போறீங்க. அவரு நான் டாக்டர் தான், வாடா எத்தனை நாள் வாடா, லட்சம் பேர் வா, ஒரே இடத்துல முடியுமாவது? முடியாது. அப்போ ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய உதவி எப்படி இருக்குன்னு கேட்டா, அவன் எல்லா வகையிலும் மனுஷன். ஒரு நேரத்துல 2 பேருக்கு அவனால உதவி செய்ய முடியாது, ஒரு நேரத்துல 3 பேருக்கு அவனால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு விளங்கி கொண்டு, நம்மள்ட்ட இருக்கிற மாதிரியான எல்லா பலவீனமும் அவன்கிட்ட இருக்குது. நம்ம எப்படி வீட்டா இருக்கிறோமோ, ஒரு நேரத்துல ஒண்ணு கேட்க முடியுமோ, ஒரு நேரத்துல ஒரு வேலையை செய்ய முடியுமோ, இந்த மாதிரி தான் அவனும் இருக்கிறான். அவன் ஒன்ன கத்துக்கிட்டான், நான் ஒன்ன கத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். எனக்கு தெரியாத ஒண்ணு அவனுக்கு தெரியுது, அவனுக்கு தெரியாத ஒண்ணு எனக்கு தெரியுது. அப்படிங்கிற லெவல்ல தான் ஒரு டாக்டரையோ, ஒரு வக்கீலையோ, ஒரு என்ஜினியரையோ, ஒரு கட்டிடக்கலை நிபுணரையோ, ஒரு தையல் கலைஞரையோ, யாரையோ நீங்க நினைக்கிறீங்களே தவிர அல்லாம நினைக்கிறீங்களா? இல்ல. ஆனா அவுளியா விஷயம் எப்படி? அவுளியாட்ட வந்து ரபியுல் லெவல் 12, ரபியுல் ஆகிறாது, ரபியுல் ஆகிர் 11. அன்னைக்கு அப்துல் கார் ஜிலானி அவருக்கு வந்து அவர் மேல பக்தி கொண்டவன் பூராவுமே அன்னைக்கு ராத்திரி உட்கார்ந்துக்கிட்டு மௌலிது ஓதுறான். யாமொய்தீனேன்னு கூப்பிட்டு என்ன செய்யறான்? ஓதுறான். அப்படி ஓதக்கூடிய 1 கோடி பேர் ஒரே நேரத்தில் ஓதுறான். இங்கேயும் ஓதுறான், இந்த அடுத்த தெருவுலையும் ஓதுறான், அந்த தெருவுலையும் ஓதுறான், அந்த வீட்டுல இந்த வீட்டுல இந்த வீட்டுல எல்லாம் கேட்கும்னு நினைக்கிறான் பாருங்க. அவன் எப்படி ஒரு அல்லாஹ் வந்து ஒரே நேரத்துல கோடி பேர் கேட்டாலும் அவனுக்கு விளங்குமோ, அதே மாதிரி டாக்டர் இருக்கா அப்துல் கார் ஜிலானி, ஒரே நேரத்துல நீ மெட்ராஸ்ல இருந்து ஓதுறதும் எனக்கு விளங்கும்பா, நீ கும்பகோணத்துல இருந்து கத்தி எனக்கு விளங்கும், நீ திருச்சியில இருந்து கத்தி எனக்கு விளங்கும், நீ ராமநாதபுரத்துல இருந்து கூப்பிடு எனக்கு விளங்கும், நீ ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்து கூப்பிடு எனக்கு விளங்கு, நீ ஆசியாவில இருந்து கூப்பிடு எனக்கு விளங்கு, ஆனா சந்திர மண்டலத்துல கூட கத்தி எனக்கு விளங்கும்னு சொல்லி அப்படியான ஒரு நம்பிக்கையிலேயாக்க நீங்க இதை நடத்திட்டு இருக்கிறீங்க. என்ன செய்யணும்?
அவுலியாவை அவரை மனிதர் என்ற நிலையில வைத்து நீங்கள் உதவி தேடுவதாக இருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா? எல்லாரும் கூடணும், பக்தர்கள்லாம், அவுலியாவுடைய பக்தர்கள் பூரா ஒரு இடத்துல செய்யணும், ஒன்னா கூடி 7-5க்கு நீங்க 7, 7-6க்கு இவர் கேட்பாரு, 7-7க்கு இவரு, 7-8க்கு டைம் நிமிஷம் நீ, அப்படிதான் ஒரு இடத்துக்கு ஒரு ஆள் கேட்பீங்க. எல்லாருக்கும் டைம் கொடுத்துடணும், டோக்கன் கொடுக்குற மாதிரி. அப்பதான் நீங்க அவுலியா வந்து மனுஷமா நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன பண்றீங்க? 7-5க்கு 70,000 பேர் கேட்கறான், 7-6க்கு 90,000 பேர் கேட்கறான், 7-7க்கு 40,000 பேர் கேட்கறான். இந்த 40,000 பேரும் எத்தனை இங்கெல்லாம் கேட்கறான். இவ்வளவையும் அவர் வாங்கி கிரகிச்சு அதை பிரிச்சு இங்க இருந்து இந்த கோரிக்கை வருதுன்னு கண்டுபிடிச்சு முடிச்சு செய்வார்னா இது அல்லாஹ் செய்யற வேலையா மனுஷன் செய்யற வேலையா? இதுக்கும் போய்கிட்டு அம்மாட்ட சோறு போட சொல்றது இப்படி கம்பேர் பண்றது? அம்மாட்ட சோறு போட சொல்றதையும் பொண்டாட்டிட்ட வந்து டீ போட சொல்றதையும் அவுளியாட்ட போய் கேட்கறோம் சமமா? பொண்டாட்டிய எல்லாம் நினைச்சிட்டா கேட்கிறோம்? பெரிய தெய்வீக அம்சம் வந்துருச்சு நினைச்சிட்டா கேட்கிறோம்? இல்லையே. உப்பு அதிகம் போட்டு ஓங்கி அரைகிறீல்ல, அப்படித்தானே கேட்கறிய? அம்மாவே சோறு போட்டா சோத்தத்தி தொட்டி தட்டுப்படுறீல்ல, சின்ன பிள்ளையா இருக்கும்போது செஞ்சிருக்கிறீல்ல. அப்ப என்ன இதுல வளைஞ்சது? அவங்கள்ட்ட எல்லாம் கேட்கிறோம். உலக வாழ்க்கையில ஒருத்தர் உதவி இல்லாமல் ஒருத்தரால் வாழவே முடியாது. அல்ல அப்படி படைச்சிருக்கிறான். அதை அனுமதிக்கவும் செய்யறான். அதுக்கு பேர் தாவுன், பரஸ்பரம் உதவுதல். நல்ல விளைக்கிறது. அதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னு கேட்டா, பரஸ்பரம் உதவுறது. நீ அவருக்கு உதவ, அவர் உனக்கு உதவுவாரு. மனிதன் என்ற நிலையிலிருந்து உதவுதலை அல்ல அனுமதிக்கிறான். மனிதன் என்ற நிலையில் இல்லாமல் உதவுற தன்மையை அல்ல அனுமதிக்கல. அது அல்லாவுக்கு மட்டும் சொந்தங்கிறான். அப்ப நீங்க கேட்கறதெல்லாம் அல்லாட்ட கேட்கிற மாதிரியான அம்சத்துலதான் கேட்கறீங்க. அதாவது தூரம் தடையாக இல்லை. அவுளியாட்ட கேட்கறதுக்கு தூரம் தடையாக இல்லை. டாக்டர்கிட்ட கேட்கறதுக்கு தூரம் தடையாக இருக்கிறது. அவுளியாட்ட கேட்கறதுக்கு வந்து ஒரு நேரத்தில் ஒண்ணு கேட்க முடியும், எத்தனை வேணாலும் கேட்கலாம். மருத்துவத்தை போய் கேட்கறது வந்து ஒரு நேரத்தில் ஒருவர் தான் கேட்பாரு அப்படின்னு விளங்கிறீங்க. அது போக அந்த உதவி நீங்க கேட்கறீங்க, அவர் உதவி செய்யறாரு இல்லையா? அந்த செய்யற உதவி மனிதன் செய்யற மாதிரியான உதவியா, அல்லாஹ் செய்யற மாதிரியான உதவியா? எந்த முறையில் அல்லாஹ் உதவி செய்வான்? இப்ப உங்களுக்கு வறுமை, அல்லாட்ட கேட்டுட்டீங்க. அல்லாட்ட கேட்டோன்னு உங்களுக்கு செல்வந்தனாக அல்ல நினைக்கிறான். உடனே அப்படியே கூரையை பொத்துக்கிட்டு 500 ரூபாய் கட்டா விழுவுமா? அப்படி அல்லாஹ் உதவி செய்வான்? செய்ய மாட்டான். அல்லாஹ் செய்யற உதவி எப்படி இருக்குன்னு கேட்டா, மின் ஹைதுலா யஹ்தசிப், நினைத்து பார்க்காத விதத்தில் நடக்கும். கடையில் அள்ளி போடுவான், நமக்கு தெரியாது. அதாவது பிச்சுட்டு போகும் வியாபாரம். அல்ல நமக்கு தரத்தை நினைச்சிட்டான்னு சொன்னா பெட்டி கடை தான் வச்சிருப்போம். எப்ப பார்த்தாலும் கூட்டம் அலம் மோதும். பெட்டி கடை பெரிய கடையாப்போம், அப்படி போகும், அப்படி போயிடும். இப்படித்தான் அல்லாஹ் வந்தானே தவிர, உங்களுக்கு அல்லாட்ட துவா செஞ்சு முடிச்ச உடனே இந்தா 500 ரூபா கட்டு. நீ இந்தியாவில் வந்து அவன் ரூபா நோட்டை போட்டு அமெரிக்காவில் டாலர் நோட்டை எல்லாம் போடுவான், அப்படி போட மாட்டான். அப்படி போட்டது இல்லை. அப்ப அல்லாஹ் செய்யற உதவி இருக்குதே, உதவி செய்வான். எப்படி வருது, எங்க இருந்து வருது, எந்த முறையில வருதுன்னு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் செய்யற உதவி செய்வான். அது மாதிரி குழந்தை வேணும்னு கேட்குறீங்க, குழந்தை இப்படி போடுவானா? அப்படி போட மாட்டான். ஆக குழந்தை வேணும், இந்தா இந்த குழந்தை படகுல கிடக்குமா? அப்படி கிடக்காது. அதுக்குன்னு எந்த முறையில் அவன் தர்றாலும் அவங்களுக்கு தெரியாது, அவன் தந்துருவான். அதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய உதவி. மனுஷன் செய்யற உதவி என்ன? என்கிட்ட 100 ரூபா கேட்குறீங்க, நான் உங்கள்கிட்ட 100 ரூபா கேட்குறேன், இப்போ பாக்கெட்டில் இருக்கிறதுக்கு இப்போ பாரு பாக்கெட் அப்படி சொல்லுவேனா? என்கிட்ட 100 ரூபா கேட்குறீங்க, 100 ரூபா தானே, உன் பாக்கெட்டில் இருக்க எடுத்துட்டு போ அப்படி நான் சொல்லுவேனா? 100 ரூபாய் நான் கையை விடணும், எடுக்கணும், நீங்க அதை பார்க்கணும், நான் நீட்டணும், நீங்க அதை வாங்கணும். இப்படித்தான் மனிதன் உதவி. மனிதன் செய்யற எந்த உதவியா இருந்தாலும் அது எப்படி வருதுங்கிறது ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற வரைக்கும் தெரியும். மனிதன் செய்யற எந்த உதவியா இருந்தாலும் சரி, உதவியுடைய ஆரம்பம் என்னங்கிறது தெரியும், உதவி எங்க வந்து முடியுதுங்கிறது தெரியும். டாக்டர் உதவி செய்யறாரு. எப்படி உதவி செய்யறாரு? நர்ஸை கூப்பிடுறாரு, அந்த சிரிஞ்சில் எடுங்கிறாரு, பாட்டில் எடுங்கிறாரு, உள்ள தண்ணியை குளுக்கோஸை கலக்குறாரு, மறு உரியிறாரு, ஊசி கிட்ட கொண்டு வர்றாரு, சட்டையை தூக்குங்கிறாரு, கையை ஒரு குத்து குத்துறாரு, ஒரு அழுத்துறாரு, மருந்து உள்ள போகுது. இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியுது. இவ்வளவு விஷயம் என்ன செய்யுது? தெரியுது. அல்லாட்ட வயிற்ற வலிக்குன்னு சொன்னா அங்க இருந்து ஒரு மாத்திரை வரும், ஒரு கையை நீட்டும், வாயை புழக்கும், உள்ள போட்டு தண்ணி ஊத்துமா? அப்படி செய்யாது. அல்லாட்ட இருந்து உதவி எப்படி வருது? அது போயிடும். அல்லாட்ட வயிற்று வலிக்க துடிச்சிட்டு இருப்பீங்க, வரலான்னு என்னமோ யாரோ வாங்கிட்டு போன மாதிரி இருக்கும். எப்படி போகணும்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப உதவி செய்தல் என்பது, அல்லாஹ் உதவி செய்தல் என்பதற்கு ஒரு மெத்தட் இருக்குது. மனிதர்கள் அல்லாஹ் தவிர மற்றவர்கள், அல்லாஹ்வை தவிர மற்றவைகள் ஆடு மாடா கூட இருக்கட்டுமே, அவைகள் நம்ம உதவி செய்யறது, நமக்கு அது உதவி செய்யறது, இதுகளுக்கெல்லாம் ஒரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தடு? அல்லாஹ் செய்யற உதவி என்பது எப்படி அந்த உதவி ஆரம்பிக்குது, எப்படி நம்மளை வந்து அடையுது, எல்லாமே நமக்கு தெரியும்.
உதவி பெறக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கு அந்த உதவி வரக்கூடிய மெத்தட் என்ன செய்யும் தெரியும். ஆனா அல்லாட்ட இருந்து வர்ற உதவி அப்படி இருக்காது. நீங்க அவுளியாட்ட கேக்குறீங்களே, இப்படி இருந்தா கேளுங்க. எப்படி அவுளியாவே எனக்கு ரிஸ்க தாண்டு கேக்குறீங்க, அவர் என்ன செய்யறாரு, அப்படி கபரை பொழந்துக்கிட்டு அப்படி கையை தூக்கி நான் கூட வாங்கிக்கலாம், சந்தானம் வாங்க ரெடி. அவர் அப்படி தந்தாரே, ஆனால் அப்படித்தான் வாங்கலாமே. உதவி செய்யறது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தர்றதான் மனுஷனுக்கு முடியும்ல. அவர் எப்படி தந்தால் நீங்க வாங்கலாம். உதவி தர அவுளியாவேன்னு கத்துறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்படி திடீர்னு கை வருது கொட்டச்சுக்கிட்டு, அப்படியே 500 கட்டு இருக்குது, இந்தா பிடிச்சிக்க, இந்த சவுண்ட் வருது, வாங்கிட்டு வரலாம். இது தப்பே இல்லை. அவர் அல்லாவா தரல, தர்றது சரி, மனுஷ மாதிரி தர்றாரு. மனித மாதிரி சொன்னா என்ன செய்யலாம், வாங்க. அப்படி யாருக்கா தந்திருக்காரா இது வரைக்கும் உண்டா? இல்ல. நீங்க எப்படி நினைக்கிறீங்க, அவற்றை அப்பீல் போடும் பொழுது அல்லாஹ் எப்படி தருவானோ, எந்த வழியில வருதுன்னு தெரியாமல் இப்படி தருவானோ, அல்லாஹ் எப்படி குணப்படுத்துவானோ, அல்லாஹ் எப்படி உங்களுடைய நிம்மதியை தருவானோ, அந்த மாதிரி குணம் தந்துட்டு போயிடுவான்னு நினைக்கிறீங்க. நோய்க்கு நீங்க பெட்டிஷன் போட்டாலும் அல்லாட்ட போடுற மாதிரி பெட்டிஷன், அது வறுமைக்கு நீங்கள் பெட்டிஷன் போட்டாலும் அல்லாட்ட போடுற மாதிரி பெட்டிஷன், மனுஷன்ட்ட போடுற மாதிரி பெட்டிஷன் இல்லாது. அப்பதான் நம்ம விளைவிக்கிறோம் இது அல்லாட்ட உதவி தேடுற மாதிரி அமைஞ்சிருக்குது. நமக்கு என்ன குழப்பம் வருதுன்னு கேட்டாங்க. எல்லா தன்மைகளுமே அல்லாஹ் தனக்கு இருக்குன்னு சொல்றானே, அந்த தன்மைகள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குதுங்க. இப்ப அல்லாஹ்வுக்கு கேட்கக்கூடியவன் ஒரு தன்மை இருக்கு, சமீஉன், கேட்கக்கூடியவன், அதாவது செவியுறுபவன் அப்படின்னு ஒரு தன்மை இருக்குது. உங்களுக்கு செவியுற தன்மை இருக்குது, இருக்குல்ல, நீங்கள் காதுல வளர்ந்ததுல. அதே மாதிரி பார்க்கக்கூடியவன் பசீருன், அல்லாஹ்வுக்கு ஒரு தன்மை இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கும் பார்க்கக்கூடியவன்கிற தன்மை இருக்குது, அல்லாஹ்வுக்கும் பார்க்கக்கூடியவன் தன்மை இருக்குது. அதே மாதிரி பிடிக்கக்கூடியவன், எடுக்கக்கூடியவன், உதவக்கூடியவன், கருணை காட்டக்கூடியவன், கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவன், அடக்கி ஆள்பவன், இப்படியான ரிசுக்கு தருபவன் இருக்குது. நீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைக்கு ரிசுக்கு கொடுத்தானே செய்வீங்க, இருக்கு, எல்லாத்தையும் இருக்குது. அதுல நம்ம என்ன விளைவிக்கிறது இல்லைன்னு கேட்டா, அல்லாஹ் கேட்பவன் என்று சொன்னால் அதுக்கு வேற அர்த்தம், நம்ம கேட்பவன் என்று சொன்னால் வேற அர்த்தம். இதை விளங்கிட்டா குழப்பமே இல்லை. அல்லாவும் கேட்பான், நம்மளும் கேட்போம். அல்லாஹ் எப்படி கேட்பான், எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் கேட்பான், எந்த நேரத்திலையும் கேட்பான், எத்தனை லட்சம் பேரு பேசினாலும் கேட்பான், வாய்க்குள்ள முனைங்கிட்டாலும் கேட்பான். அவனுக்கு இவ்வளவு டெசிபிள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. காற்று இருந்தாலும் கேட்பான், காற்று இல்லாட்டாலும் கேட்பான். அப்படியான கேட்கும் திறன் உள்ளவன் அல்லாஹ். நம்ம கேட்போம், ஒரு நேரத்தில் ஒண்ணு கேட்போம், ஒரு கிட்டத்தில் இருந்தா தான் கேட்போம், காற்று வீசினால் தான் கேட்போம், ஒரு லிமிட்டுக்கு தாண்டி நம்மளால கேட்க முடியாது. இதை விளங்கிட்டா நம்ம அல்லாவுடைய கேட்கும் திறன் அவுளியாவை கொடுத்தோமா, மனுஷனுடைய கேட்கும் திறனை கொடுத்தோமா. நீங்க இங்க இருந்து அவுளியாவை கூப்பிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க மனுஷனுக்குள்ள சக்தியை அவருக்கு கொடுத்திருக்கிறீங்களா, அல்லாஹ் கேட்கிற சக்தியை கொடுத்திருக்கிறீங்களா? அதாங்க கேள்வி. பார்க்கிறது நீங்கள் பார்ப்பீங்க, நானும் பார்ப்பேன். நீங்க என்ன பார்ப்பீங்க, இந்த செவத்துக்கு அங்க அப்புறம் என்ன இருக்குன்னு உங்களை பார்க்க முடியுமா? முடியாது. இதுக்கு மேல என்ன இப்ப நடந்தது தெரியுமா? தெரியாது. இந்த சின்ன மெல்லிய திரை, இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் சொல்ல முடியாது. மெல்லிய திரை தான், பெரிய இரும்பு சுவரெல்லாம் போடப்படல. இதுக்கு பின்னாடி இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க சொல்ல முடியாது. யார் யார் இருக்கிறா சொல்ல முடியாது. என்னுடைய பார்வைக்கு உங்களுடைய பார்வையும் ஒரு சின்ன ஒரு திரையை கூட தாண்டி போகாது, திருச்சிட்டு போக முடியாது. இது நம்முடைய பார்க்கிற திறன். நல்லாவும் தான் பார்க்கறான், நம்மள மாதிரி பார்க்கறான் அர்த்தமா? அவனுடைய பார்வை என்ன பார்வை, அது எக்ஸ்ரே மாதிரியான பார்வை. எக்ஸ்ரே எப்படி எல்லாம் ஊடிட்டு உள்ள எலும்பத்துக்கு தனியா காட்டி போடுதோ, அந்த மாதிரி மனுஷன் உதாரணம் இருக்குல்ல, அட இப்படி பார்க்குவான் அவன். இந்த இதெல்லாம் திரையே கிடையாது, இதை தாண்டிக்கிட்டு நம்ம இருக்கிறவனுக்கு தெரியும். இது கீழே உள்ளதும் தெரியும். 50 மாடியில இருந்தாலும் 50 மாடியில ஊடுருவிட்டு கீழே உள்ள மாடியில உள்ளதுன்னு செய்வான், பார்ப்பான். அவனுக்கு எந்த தடையும் கிடையாது, திரையும் கிடையாது. வெளிச்சம் இருந்தா தான் நமக்கு பார்க்க முடியும். கிட்டத்தட்ட இருப்போம். இப்ப கரண்ட் போச்சு, பார்க்க முடியுமா? இப்ப திடீர்னு கரண்ட் போச்சுங்க, எந்த திரையும் இல்லை, தடையும் இல்லை, பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறிய, தெரியாது, பார்க்க முடியாது நம்மளால. அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய முடியும், இருட்டுல பார்ப்பான், வெளிச்சத்துல பார்ப்பான். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பார்க்க முடியும், ஒண்ணுதான் பார்க்க முடியும். 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமான்னு கேட்கறான்ல. ஒரு 2 கண் இருந்தா கூட 2 காட்சி காண முடியாது, 2 சேர்ந்து ஒண்ணுதான் பார்க்கும். வழங்குதா? இந்த கண்ணில் அதை பார்த்துக்கிறேன், அந்த கண்ணில் அதை பார்க்கறேன்னு பாருங்க பார்ப்போம். இந்த கண்ணில் இவரை பார்க்கறேன், இந்த கண்ணில் இங்கிட்ட வந்து 2 சேர்ந்து திரும்பிக்கிறோம். பார்த்து பாருங்க, ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இந்த கண்ணில் இவரை பார்க்கணும், இந்த கண்ணில் இவரை பார்க்கணும், தனியா ஒரு செகண்ட்ல வச்சு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, முடியாது. 2 சேர்ந்து திரும்பும். வழங்குதா? இங்கிட்ட இது திரும்ப அதை சேர்ந்து திரும்பிக்கிறோம். இந்த வண்டியில கீரை திருப்பும் போது 2 டைம் சேர்ந்தானு திரும்பும். வண்டியில ஸ்டீரிங் திருப்பும் போது இந்த டயர் எப்படி, எந்த டயர் இப்படி திரும்புமா, திரும்ப 2 சேர்ந்தாப்புல இப்படி திரும்பும், இப்படிலாம் இப்படி திரும்பும். அப்படி படைச்சு வச்சிருக்கான் அல்ல அந்த கண்ணை. என்ன செய்யும், 2 சேர்ந்து ஒண்ணுதான் பார்க்கும். அப்ப நம்முடைய பார்வை என்ன, தடை இல்லாம இருந்தா பார்ப்போம், வெளிச்சமா இருந்தா பார்ப்போம், அது கிட்டத்தில் இருந்தா பார்ப்போம். திரையே இல்லை, தடையே இல்லை, 3 கிலோமீட்டர் அப்பால் நீங்க பார்க்க இயலுமா?
தரையில ஒன்று வெளிச்சம் நல்லா இருக்குது, 3 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிறான், தெரியாது, ஒன்றும் தெரியாது. நம்ம ஒரு நினைச்சு ஆடு வர்ற மாதிரி கிடைச்ச மனசு நினைப்பான். அப்ப அந்த மாதிரி தான் நம்ம பாக்குறது. அவனுக்கு என்ன, இங்க உள்ளதையும் பார்ப்பான், இதுக்கு நேர் பேக் சைட்ல அதையும் பார்ப்பான். பக்கத்துல உள்ள விட்டுருவோம். அல்ல எதை பார்க்கறான், சேட்டலைட்ல இருந்து பார்த்தா கூட பாதி உலகத்தான் பார்க்க முடியும். நமக்கு சேட்டலைட்ல இருந்து கொண்டு அப்படி போட்டோ எடுக்கிறோம், பாதி உலகத்தை போட்டோ எடுக்க முடியும், சந்தேகம் கிடையாது. மீதி பாதியா அங்கதான் ஒரு சேட்டலைட் வைக்கணும், அப்பதான் அதை பார்க்க முடியும், அமெரிக்காவை எடுக்க முடியும். அல்ல இந்தியாவை பார்க்கும்போது என்ன செய்வான், அமெரிக்காவை பார்ப்பான். இந்த சேட்டலைட் கூட என்ன செய்ய முடியும், அவர் சொல்லிட்டு போயிட்டார், சேட்டலைட் என்ன பார்க்க முடியும், மரங்கள் அடர்த்தியா இருக்கிறதான் பார்க்க முடியுமே தவிர வீரப்பன் எங்க இருக்கான்னு பார்க்க முடியாதுட்டாரு. யாரு சேட்டலைட் உதவியை நாடுவீர்களான்னு கேட்டதுக்கு, சந்திர வீரப்பனை பிடிக்கிறதுக்காக வேண்டி சேட்டலைட் உதவி கொடுப்பீங்களான்னு அவர் கஸ்தூர்ரங்கன்ட்ட கேட்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு, கஸ்தூர்ரங்க சேட்டலைட்லாம் அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது, தூரத்திலிருந்து எடுக்கிறோம், கச்சப்ப சேர்ந்து தெரியும், மரம் இருக்குன்னு விளங்கிடுவோம், சும்மா மண்ணு கலர்ல தெரியும், அதுல ஒண்ணும் இல்லை பாலை ஒன்று விளங்கிடுவோம், வெள்ளன்னு தெரிஞ்ச மேகம் இருக்குன்னு விளங்கிடுவோம், துல்லியமா மரம் எத்தனை எண்ணி கூட சொல்ல இயலாது, அதுக்கெல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு விருப்பனை சொல்ல முடியும்ட்டார் அவர். அப்ப சேட்டலைட்ல கூட என்ன பார்க்க முடியும், அப்படி டிம்மா பார்க்க முடியும். அதாவது இந்த சோடா பாட்டில் கண்ணாடி போட்டிருப்பானே, அவனுக்கு கண்ணாடி கரெக்டா எப்படி தெரியும், அதுதான் சோடா பாட்டில் கண்ணாடி இருக்க, அதை போட்டுக்கிற ஒருத்தருக்கு கண்ணாடி கழட்டிட்டு பார்த்தா செய்யும், என்னமோ தெரியும், ஒண்ணுமே இல்லை. அது மாதிரிதான் சேட்டலைட் காட்டுமே தவிர இப்படி சார்பா துல்லியமா காட்டுமா, துல்லியமா காட்டாது. அப்ப ரப்புல் ஆலமீன் பார்க்கறான், எப்படி பார்க்கறான்னு கேட்டா, மேல பார்க்கறான், கீழே பார்க்கறான், உள்ள போஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பார்க்கறான், கபருக்குள்ள போய் உட்கார்ந்து இருந்தாலும் காட்டுறான், அண்டர் கிரவுண்டு கட்டிட்டு உள்ள போனாலும் காக்குறான், எல்லாத்தையும் பார்க்கறான். உலக குண்டு போய் புருஜு செய்யதா, வலுவான கோட்டைக்குள்ள நீங்க உள்ள உட்கார்ந்து இருந்தாலும் அதையும் பார்க்கறான். அப்ப அல்லாவும் பார்க்கறான், நானும் பார்க்கிறேன், அது மாதிரி தான் அவுளியா பார்க்கறான்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் பார்க்கிற மாதிரி எவனா பார்ப்பான், அதான் கேள்வி. இப்ப நீங்க அவுளியாவை எப்படி பார்க்கறாரு நினைக்கிறீங்க, அவுளியா எப்படி பார்க்கறாரு உங்களை, அல்லாஹ் பார்க்கிற மாதிரி பார்க்கறாருங்க, இல்லாட்டி இங்க உட்காந்துட்டு கூப்பிடுவீங்களா அவரை, நீ என்ன நினைக்கிறீங்க, அல்லாஹ் எப்படி கிட்டத்துல உட்கார்ந்து தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லையோ, அந்த மாதிரி அவுளியாங்கிறது எங்க இருந்து பார்ப்பாரு உங்களை, மனுஷன் இல்ல ஒரு நினைக்கிறீங்க. அப்ப நீங்க மனிதனா கருதலையா, அல்லாஹ் வாங்கிட்டீங்கல்ல, அதான் விவகாரம். அப்ப அல்லாஹ் மாதிரி பார்க்கிறது என்பதுல அதுல வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ் இறக்கம் உள்ளவன், நீங்கள் இறக்கம் உள்ளவங்க ரெண்டு ஒண்ணா இல்ல. உங்க இறக்கம்ல சும்மா ரொம்ப அற்ப கோடியில சொல்ல இயலாது. அல்லாஹ்வுடைய இறக்கத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா நம்ம இதெல்லாம் ஒரு இறக்கமே கிடையாது. சின்ன ஒரு பாய்க்கு அறுவலத்தை வெட்டிட்டு போயிடுவோம். அவனை இல்லைங்கிறாங்க, போடா எங்கடா இருக்கான் அல்லான்னு 63 வருஷம் 50 வருஷத்துக்கு திருடிட்டு இருக்கான், அவனுக்கு சோறு ஊக்குறான் அல்லா. அவன் எப்படிப்பட்ட இறக்கம் உள்ளவன், 50 வருஷமா அல்ல இல்ல பெரியார் இல்ல கடவுளை இல்லைன்றாரு. அவர் 100 வயசுலையும் சோறு கொடுத்தான் அல்ல. மிதிக்க வேண்டிய இடத்துல மிதிப்பு, அது ஒரு விஷயம். கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தானா இல்லையா, அப்ப 100 வருஷம் பொறுத்தானே அவன். உங்களுக்கு முடியுமா, ஒரு நாள் பொறுப்பில்ல, பெத்த பிள்ளைகிட்ட பொறுப்பில்ல, பெத்த பிள்ளை ஏது போட பிள்ளைன்றீங்களே, இதான் நம்முடைய இறக்க குணம். அப்ப அல்லாஹ் இறக்கம் காட்டுறான்னு சொன்னா அந்த அளவுக்கு அருளுக்கு நிகர் கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தர் இறக்கம் காட்டுவான்னு நினைக்க கூடாது. அல்லாஹ் அழகா சொல்றான், வலம் எக்குல்லஹு குஃபுவன் அஹத், இதான் லிமிட், அளவு. அவனுக்கு நிகரா யாரும் இல்லை. எதுல யாரும் இல்ல, கேட்கறதுல அவன் மாதிரி கிடையாது, பார்க்கறதுல அவன் மாதிரி கிடையாது, வாரி வழங்குறதுல அவன் மாதிரி கிடையாது, இறக்கம் காட்டுறதுல அவன மாதிரி கிடையாது, ஆள்வதில் அவன மாதிரி கிடையாது, அதிகாரம் செலுத்துறதுல அவன மாதிரி கிடையாது. அப்படி எல்லா பண்புகள்லையும் அல்லாவுக்கு 100 சிவத்துகள் இருக்கு, 100 தன்மை இருக்கு. அல்லாங்கிறது சேர்த்து 100, 99 திருநாமங்கள் அல்லாவுக்கு இருக்குது. அந்த 99 பண்புகளுமே அவனுக்கு இருக்கிற மாதிரி யாருக்கும் இல்லை, அல்லாவுக்கு இருக்கிற மாதிரி யாருக்கும் இல்லை என்று விளங்குறது இருக்கு. அதுக்கு பேர் தாங்க தௌஹீது, அதுக்கு பேர் தான் ஏகத்துவ கொள்கை. அப்ப நம்ம இந்த பெரியார்கள்ட்ட போய் கேட்கறத கொண்டு போய் மனுஷன்கிட்ட போய் கேட்கறத கம்பேர் பண்றாங்களே, அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமான வாதம் இருக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் மேல இன்னொரு பெரிய அம்சம் என்ன தெரியுமா, இது உசுரோட இருக்கவன் மூத்தா போயிட்டாது, அதை விட மோசம். இவன்கிட்ட கேட்கறது அது மோசம். உயிரோட உள்ளவன்கிட்ட கேட்கறத விட இறந்து போன ஆள்கிட்ட கேட்கறது இருக்கு, அது இன்னொரு பெரிய மோசமா இருக்கு. எப்படி மோசமா இருக்கு, இவன் உசுரோடன்னு ஒண்ணு இருக்கிறான்லங்க, இவன் என்ன செய்யறான்னு கண்ணுக்கு தெரியுது, இவன் இயக்கம் எல்லாமே தெரியுது. அப்ப அவன் மூத்தா போனது உங்களுக்கு தெரியுது, நீங்க தான் மூத்தா போனதா நம்புறீங்க. மூத்தா போனதுனா குறிப்பிட்ட இடத்துல இறக்கம் பண்ணி வச்சுக்கிறீங்க. அல்லாஹ் என்ன குறிப்பிட்ட சமாதியா கட்டி வச்சிருக்குது இல்லையே. அப்ப அல்லாஹ் மூத்தா போனன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது, அவர் மூத்தா போயிட்டாருன்னு நல்லா தெரியுது. அப்ப உசுரோட உள்ளவன்ட்ட கேட்கறத போய்கிட்டு மூத்தா போன ஆள்கிட்ட கேட்கறது கம்பேர் பண்ணலாமா? இவன்ட்டையாவது கேட்கறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கே தவிர இவன்கிட்ட கேட்கறத கூட அவர்கிட்ட கேட்கறாரு. ஒரு அவுளியா அடங்கியிருக்காரு, கியூல நின்றுகிட்டு வைத்து போகலாமா? அதுவே கூடாதுங்கிறேன். ஒரு மனுஷன்ட்ட கேட்கிற மாதிரி கேட்பதற்குரிய சக்தி அவருக்கு உண்டுமா? மூத்தாயிட்ட எப்படிங்க இருக்கு, அவர் யாராவே இருக்கட்டுமே. மூத்து என்பது அந்த சாதாரணமா உங்களுக்கு எனக்கு இருக்கிற அந்த பவனை சேர்த்து எடுத்துட்டு போச்சு.
நம்ம அல்லாஹ்வுடைய பவர் இறங்கிருச்சு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு இருக்கிற மாதிரியான சக்தி கூட அவருக்கு கிடையாது. இவ்வளவு தெளிவாக அதுக்கு பல நாட்கள் நமக்கு சான்றுகள் சொல்லியிருக்கிறோம். இறந்து போன பேர் எந்த செயல்பாடு இல்லை என்பதற்கு இதற்கு முந்தைய நாட்கள்ல திருக்குறானில இருந்தும் ஹதீசுகள்ல இருந்து ஏராளமான இன்னைக்கு லாஜிக்கா சொல்றதுக்காக குரான் ஆயத்தை நான் சொல்லவே இல்லை. ஏன் இது மாதிரி உதாரணங்களுக்கு தேவையில்லை. அவங்க இருக்க தினமா லாஜிக் சொன்னா நம்ம லாஜிக்கா தான் வளர்க்க வேண்டியிருக்கு. அதனால இன்னைக்கு வந்து ஆயத்துகள் யூஸ் பண்ணாமே சொல்லிட்டு இருக்கிறோம். வழங்குதா? இது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்ட்ட கேட்கக்கூடியதை அல்லாஹ்ட்ட கேளுங்க. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொன்னா கடவுள் நிலையில் நிறுத்தி, கடவுள் நிலையில நிறுத்தி கேட்கிற விஷயங்களை அல்லாஹ்ட்ட மட்டும் கேளுங்க. மனிதன்கிற நிலையில் நிறுத்தி கேட்கிற விஷயத்த எவன்ட்டையும் கேளுங்க. காவிட்டு கூட கேளுங்க, கருணாநிதிட்டு கேளுங்க, வாஜ்பாயிட்டு கேளுங்க, தப்பு கிடையாது. மனுஷங்கிற முறையில் கேட்கறத கேளுங்க. அது போக இன்னொரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு மனுஷன்ட்ட கேட்கறதும் கூட நம்ம வந்து இன்னென்ன விஷயங்கள் மனுஷனுக்கு முடியாதுன்னு எல்லாம் தீர்மானிச்சிருக்கிறான்ல, அதை போய் யாரும் மனுஷன்ட்ட கேட்க மாட்டோம். சில விஷயங்கள் தான் மனுஷனுக்கு முடியும், சில விஷயங்கள் முடியவே முடியாது. முடியவே முடியாதுங்கிறத போய் நம்ம மனுஷனுக்கு காப்போமா? கேட்கவே மாட்டோம். ஆனா நம்ம அவுளியாங்கிறவற்றை என்ன கேட்கிறோம்? முடியவே முடியாதுங்கிறத போய் அவர் போய் கேட்கிறோம். முடியவே உதாரணமா ஒரு மார்க்கத்துல ஹராமு தான். உதாரணத்துக்காக சொல்றேன். லாட்டரி சீட் எடுத்துக்கிட்டான் ஒருத்தர். எடுத்துக்கிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய் இதுக்கு பரிசு விடுவதற்கு நீ ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? அவருக்கு அது முடியாதுன்னு தெரியும் உங்களுக்கு. அது கேட்க மாட்டீங்க. என்ன கேட்பீங்க? மாத்திரம்னா முடியாதுன்னு கேட்பீங்க. இது நீ பரிசு விடுவோம் கொடுக்கல, இந்த சீட்டு தான் வரணும், அதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் பண்ணுங்க அப்படின்னு கேட்க மாட்டீங்க. ஏன்? அவர் அதெல்லாம் முடியாது. நல்லா தெரியும். இதெல்லாம் மனுஷன் செய்யற வேலையே இல்லை. இது முடியாது. செய்வதா இருந்தாலும் யாரும் செய்ய முடியுங்க, எல்லாரும் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது கேட்கறான் முடியாதா? சீட் எடுத்து கபூரில் வச்சு எடுத்துட்டு வரான். நாகூருக்கு போனீங்கன்னா லாட்டரி சீட் எடுத்தோம் நாங்கள் கபூரில் வச்சு அதுக்கு ஒரு பாத்தியா ஓதி இந்த சீட்டுக்கு தான் பறிச்சு அம்புட்டு பேர் சொல்லிட்டு வரேன். ஒரு பேர் கொடுக்குறது அது விஷயம். அம்புட்டு பேரை சீட்டை கொண்டு கபூரில் வச்சு எனக்கு தான் இது உள்ள ஒன்று தான் அப்படி மாற்றிவாருன்னு நினைக்கிறான். அதாவது மனிதன் எதை செய்ய மாட்டான் என்று அவனே ஒத்துக்கிட்டு இருக்கிறானோ அந்த விஷயங்களை போய் அவர்கிட்ட கேட்கிறான். எது அல்லாவுக்கு மட்டும் செய்ய முடியுமோ அதை கேட்கறான். அதே மாதிரி போய் இந்த மருத்துவ உதவி இல்லாம ஒரு ஆள்கிட்ட போய் எனக்கு ஒரு பிள்ளை தாங்க கேட்க முடியுமா? அனாதை விடுதலை வேணா கேட்கலாம். யாரை பத்த பிள்ளைய தூக்கி தருவாங்க. உன் பொண்டாட்டிக்கு அந்த பிள்ளைய தானே கேட்கணுமா? ஒருத்தர் போய் என் பொண்டாட்டிக்கு பிள்ளைய கொடுங்க கேட்க முடியுமா? அப்படி கேட்பீங்களா? அப்படி கேட்க மாட்டீங்கல்ல. அல்லாஹ்ட்ட கேட்பீங்க. யார்கிட்ட கேட்பீங்க? அவனுக்கு அது முடியும். நம்ம வழியாகவே நம்ம பிள்ளைய தருவான். அதை வேற யாரும் உணவு கொடுத்த நம்ம பிள்ளை இல்லையே. என் மூலமாகவே எனக்கு ஒரு பிள்ளையத்தா அப்படி நீங்க மனசுட்டு போய் கேட்டிருக்கீங்களா? கேட்க முடியாது. உங்களா கேட்க மாட்டீங்க. ஆனா யார்கிட்ட கேட்டிருக்கிறீங்க? அல்லாஹ்ட்ட கேட்கறீங்க. யா அல்லாஹ் எனக்கு இந்த பிள்ளைய கூட கேட்கறீங்க. அது உங்க மூலமா தான் அல்ல தரப்போறான். அந்த பிள்ளை எப்படி தருவான்? உங்க மூலமா, உங்க மனைவி மூலமா உங்களுக்கு அந்த பிள்ளைய தருவான். அப்ப இதை போய் நீங்க மனுஷன் கேட்கறதே கிடையாது. யாரும் போய் மளிகை கடைக்காரன்ட்டையோ ஜவுளி கடைக்காரன்ட்ட தைய கடைக்காரன்ட்ட போய் எனக்கு ஒரு பிள்ளைய தானே கேட்டிருப்பீங்களா? அது கேட்க மாட்டீங்க. யார்கிட்ட கேட்பீங்க? அல்லாஹ்ட்ட கேட்பீங்க. அப்ப அல்லாஹ் மட்டும் தான் செய்வாங்கிற இந்த விஷயத்த அவுளியாட்ட கேட்கறது உண்டா இல்லையா? கேட்கறீங்கல்ல. அவுளியாவே நீங்க தான் பிள்ளைய தரணும் கேட்கறீங்களே. நீங்க இல்ல கேட்கறவங்க இருக்கிறாங்களே இந்த சமுதாயத்துல, கணிசமா இருக்கிறாங்களே, பிள்ளை வர வேணும்னு கேட்கறவங்க இருக்கிறாங்களே, அவர் பிள்ளையை தருவான்னு நம்புறாங்களே. அப்ப நம்ம அடுத்து நம்ம பார்க்கிறோம் வித்தியாசத்தை. அல்லாஹ் மட்டும்தான் செய்வான் என்று சில காரியங்கள் இருக்கின்றன. அந்த காரியத்தை நாம் மனிதர்கள்ட்ட கேட்கறதுல உசுரோடு இருக்கிற மனிதர்கள்ட்ட அல்லாஹ்ட்ட தான் கேட்கிறோம். அந்த மாதிரி விஷயங்களையும் கூட இவர்கள் யார்கிட்ட கேட்கிறாங்க? இறந்து போனவர்கள்ட்ட, மூத்தா போனவர்கள்ட்ட இவர்கள் அல்லாஹ்வுடைய தன்மையை கொடுத்து கேட்கிற காட்சியை பார்க்கிறோம். அதனால இந்த மாதிரியான வாதங்கள் வந்து எடுபடாது, விளங்கிக்கணும். இந்த மாதிரியான வாதங்கள் வந்து நிக்காது. இப்படித்தான் சொல்லி மக்களுக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த வாதங்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்தி வைங்களேன், ஒரு கபர் இருக்காது. ஒரு எல்லாம் பாடஞ்சு உண்மையில்லாம போயிடும். மக்கள் யாரும் போக மாட்டாங்க. விளங்காம அறியாமையும் காரணத்தினால அவன் செய்யறது தப்புன்னு நினைச்சுக்க வேணா செய்வானாங்க. சரின்னு அவன் நம்புறான். ஒவ்வொருத்தன் நினைக்கிறான் நம்ம செய்யறது கரெக்ட்னு நினைக்கிறான். கரெக்டுங்கிறது அவன் ஒரு வாதம் இருக்காது. என்ன கண்டுபிடிக்கணும். நம்ம வாட்டு சும்மா சொன்னாலும் கேட்ட மாட்டான். அவன் கரெக்ட்னு நினைக்கிறதுக்கு என்னென்ன ஆர்குமெண்ட் பண்ணுவானோ அந்த ஆர்குமெண்ட் எல்லாம் எடுத்து வச்சு விளக்கம் கொடுத்தாதான் ஆஹா நம்ம ஏமாந்து நின்றுருக்கோம், நம்ம தப்பால புரிஞ்சு வச்சிருக்கோம். எவனும் வேணும்னு தப்பு நரகத்துக்கு எவனும் போக மாட்டான். எவன் அப்படி ஆசைப்பட மாட்டான். அவன்கிட்ட ஒரு நியாயம் இருக்குன்னு நினைக்கிறான். அந்த நியாயங்கள் எதுவுமே நியாயம் இல்லை அப்படிங்கிற விளக்கிட்டோம்னு சொன்னா தெளிவாகி போயிடும். இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தா, இன்னொரு டவுட்டை கிளியர் பண்றதா இருந்தா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சமுதாயத்தை ஆரம்பத்துல எதிர்க்கிறாங்க. மதீனாவுக்கு போன பிறகு வேற சமுதாயத்தை எதிர்க்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 2 சமுதாயத்துக்கு பிரச்சாரம் பண்றாங்க. ஒரு சமுதாயம் மக்காவுல வாழ்ந்த சமுதாயம், அவங்க கொள்கை கோட்பாடெல்லாம் வேற. இன்னொரு சமுதாயம் மதீனாவுல வாழ்ந்த சமுதாயம், அவங்களுடைய கொள்கை கோட்பாடெல்லாம் வேற.
இப்படி 2 விதமான சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. மக்காவுல இருந்தானே அவனுடைய கொள்கை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா குழப்பமும் தீர்ந்து போயிடும். மக்காவுல இருந்தானே அபு ஜஹிலு, அபு லஹபு, உத்துபா, ஷைபா இப்படியானவர்கள்லாம் இருந்தாங்களே, இவர்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிர்த்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை எதிர்த்தார்கள். என்ன கொள்கை வச்சிருந்து கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ் இல்லைன்னு சொன்னானா? அபு ஜஹில் வந்து அல்லாஹ்வை இல்லைன்னு சொன்னானா? இல்ல. அபு ஜஹில் கடவுள் இல்லைன்னு நாத்திகம் பேசினானா? இல்ல. அல்ல அபு ஜஹில் வந்து நிறைய அல்லாஹ் ரசூலா சொன்னாங்க? இல்ல. நல்லா விளங்கிக்கிறனே. எந்த அபு ஜஹிலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்தார்களோ அந்த அபு ஜஹில் வந்து 2 அல்லாஹ் இருப்பதாக அவன் சொல்லவில்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருக்கிறார்கள் என்று அவன் என்ன செய்யல? சொல்லவே கிடையாது. அவன் என்ன நம்பிக்கை கொண்டிருந்தான்? திருமறை குர்ஆனை எடுத்து பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப அற்புதமா சொல்றான். அன்கபூத் சிலந்தி 63வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வலையின் சஅல்தஹும், நபியே நீங்கள் அவர்களிடத்திலே கேட்பீர்களே ஆனால், மக்காவில் இருக்கிற காபிர்கள்ட்ட உங்களுடைய எதிரிகளிடத்திலே கேட்பீர்களே ஆனால், என்னத்தை கேட்பீர்களே ஆனால், மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், ஆகாயத்திலிருந்து மழையை இறக்குபவன் யார் என்று கேட்பீர்களே ஆனால், ஃபஅஹ்யா பிஹில் அர்ல பஅத மௌத்திஹா, இந்த பூமி வறண்டு போன பிறகு செத்து போன பிறகு அதை திரும்ப உயிர்ப்பிப்பவன் யார் என்று கேட்பீர்களே ஆனால், லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ்தான் என்று அவர்களே சொல்வார்கள். யார் சொல்வாராம்? எந்த மக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனானோ அவங்கிட்ட போய், வானத்திலிருந்து மழை இறங்குதடா, இதை யாரா செய்யறது என்று கேட்டால் அவன் என்ன சொல்வானா? அல்லான்னு சொல்லுவான். அப்ப ரசூல் இருக்கு, இப்ப அவன் அல்லான்னு சொல்லிட்டானே. அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடியே அல்லாஹ் தான் மழையை தர்றவன் நம்பி இருந்தான். அன்கபூத் 63 அல்லாஹ் சொல்லி காட்டலாம். அதே அன்கபூத்துல 61வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், உலகின் கால் தகும் மண்கலக்க சமாவாத்தி உள்ளர், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார்? சகர சம்சவல் கமர், சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்காக வசப்படுத்தி தந்திருப்பவன் யார் என்று கேட்டால், லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹுதான் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்ப வானத்தை படைச்சது யார்? அல்லாஹ். அவன் சொல்லியிருக்கான். யாருக்கு யாருக்கு போட்டியோ 2 பேருக்கு ஒரே கொள்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாலும் வானத்தை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்பாங்க. வானத்தை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்மா. நான் சொல்றது அப்படி அல்லாஹ் இது கடிய கற்பனையே இல்ல. மக்காவில் உள்ள காபிர்கள் எல்லாம் வானங்களை படைத்தது அல்லாஹ் என்று நம்பினார்கள், பூமியை படைத்தவன் அல்லாஹ் என்று நம்பினார்கள், சூரிய சந்திரனை படைத்தவன் அல்லாஹ் என்று நம்பினார்கள் என்று அதுல சொல்லி காட்டலாம். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். லுக்மான் 25ல இதே கருத்து, உலகின் தாழ்த்தகும் மண்கலக்க சமாவாத்தி உள்ளல் லயகூலுன்னல்லாஹ், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள் என்று லுக்மான்ங்கிற அத்தியாயத்துல 25வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல ஜுமர்லையும் இதே வார்த்தையை சொல்றான். ஜுமருங்கிற அத்தியாயத்துல இன்னும் கொஞ்சம் விரிவாகவும் சொல்றான். உலகின் தாழ்த்தகும் மண்கலக்க சமாவாத்தி உள்ளல், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்றவர்கள் சொல்வார்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அபராய்த்தும் மா ததூன மின் தூனில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விட்டு யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம், இன் அராதனி அல்லாஹு பிதுர்ரின், எனக்கு அல்லாஹ் ஒரு தீங்கு செய்ய நாடிவிட்டால், ஹல் ஹுன்ன காஷிபாத்துல் உர்ரிஹி, அவன் அழிக்கிற தீங்கை இவர்கள் தடுத்து விடுவார்களா? அல்லது அவ் அராதனி பி ரஹமத்தின், அல்லாஹ் எனக்கு ஒரு ரஹமத்து செய்ய நாடிவிட்டான் என்று சொன்னால், ஹல் ஹுன்ன மும்சிகாத்து ரஹமத்தி, நீங்கள் அழைக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த ரஹமத்தை தடுத்து விட போகிறார்களா அப்படின்னு கேளுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? கேட்க சொல்றான். அவர்களுடைய கொள்கை இதுலயும் தெரியுது. அதே மாதிரி வலையின் ஜுகுருபுங்கிற அத்தியாயம் 9வது வசனம், வலையின் தாழ்த்தகும் மண்கலக்க சமாவாத்தி உள்ள, வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்பீர்களே ஆனால், லயகூலுன் அவர்கள் சொல்வார்கள், ஹலகஹுன்ன அல் அசீஸ் அல் அலீம், யார் படைச்சான் தெரியுமா? யாவற்றையும் மிகைத்தவன் படைத்தான். அலீம் எல்லாம் சொல்றான். நம்ம சொல்ற மாதிரி, நம்ம எப்படி அல்லாவுக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னாட அழகிய திருநாமங்கள் சொல்றோமோ அதை சொல்றான். இந்த வான பூமியை படைத்தவன் யார் தெரியுமா? அல் அசீஸ், யாவற்றையும் மிகைத்தவன், அல் அலீம், யாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ் படைத்தான் அப்படிங்கிறான். அப்ப மக்காவுடைய இன்னும் சொல்றான் பாருங்க அல்லாஹ், குல் மை எருசுக்கும் மின ஸமா, வானங்களில் இருந்து உங்களுக்கு ரிசுக்களிப்பவன் யார்? மலை மூலமாக. உள் அருளி, பூமியிலிருந்து தானியங்களை விளைய செய்து ரிசுக்களிப்பவன் யார்? அம்மை எம்லிக்கு சமாவல் அபுசார், செவிப்புலனையும் பார்வை புலனையும் உங்களுக்கு வழங்கி இருப்பவன் யார்? ஒமை யஹ்ருஜுல் ஹய்ய மினல் மையித் யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையித்தி வ யுஹ்ரிஜுல் மையித்த மினல் ஹய்யி, உயிரோடு உள்ளதிலிருந்து இறந்ததையும் இறந்ததிலிருந்து உயிரோடு உள்ளதையும் வெளிப்படுத்தி காட்டுபவன் யார்? ஒமை யுதப்பிருல் அம்ர,
எல்லாவற்றையும் நிர்வகிப்பவன் யார்? இவ்வளவு கேள்வியும் கேளுங்கள். அல்லாஹ் என்று அவர்கள் சொல்வார்கள். ஃபக்குல் நபியை திருப்பி கேளுங்கள், அஃபலா தத்தகூன், அவனுக்கு பயப்பட மாட்டீர்களா என்று கேளுங்கள். இது எங்க இருக்கு? யூனுஸ்ங்கிற அத்தியாயத்துல 31வது வசனம். இது ரொம்ப அற்புதமான வசனம். வானத்தை படைச்சது யார்? பூமியை படைச்சது யார்? ரிசுக்கு தர்றவன் யார்? செவியை தந்தவன் யார்? பார்வையை தந்தவன் யார்? செத்த இருந்து உசுரோட உள்ள வர சொல்லுவன் யார்? உயிரோட உள்ள இருந்து செத்தலை வெளிப்படுத்துறவன் யார்? எல்லா காரியத்தை நிர்வகிப்பவன் யார்? இவ்வளவு கேள்வியும் கேட்டோமையானால் அவர்கள் என்ன பதில் சொல்வார்களா? அல்லாஹ் என்று சொல்வார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான். அந்த காலத்தில் உள்ள நம்பிக்கையை அவர்கள் என்னவெல்லாம் பதில் சொல்வார்கள் என்பதை அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். குல் லிமனில் அர்து வமன் பிஹா, இந்த பூமியும் இந்த பூமியில உள்ள அனைத்தும் யாருக்கு உடைமை என்று கேட்டு பாருங்க. அட, இந்த பூமி யாருக்கு சொந்தம்னு கேட்டு பாருங்க. இந்த பூமியில உள்ள பொருள்கள் எல்லாம் யாருக்கு உடைமை என்று கேளுங்கள். செய்யக்கூலூன லில்லாஹ், அல்லாஹ் என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். அஃபலா ததக்கரூன், இது சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? சூரத்துல் மூமினூன் 85வது வசனம். மறுபடியும் அல்லாஹ் கேட்க சொல்றான். குல் மர் ரப்பு ஸமாவாத்தி ஸப்இ வ ரப்பில் அர்ஷில் அஸீம், இந்த 7 வானங்களுக்கு அதிபதி யார்? மகத்தான அரசுக்கு சொந்தக்காரன் யார் என்று கேட்டால் செய்யக்கூலூன லில்லாஹ், அரசு கூட நம்பி இருந்திருக்கிறான். அரசுல அல்லாஹ் இருக்குன்னு நம்பி இருக்கான் பாருங்க. செய்யக்கூலூன லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். அதே சூரத்துல் மூமினூன்ல 86, 87வது வசனங்கள். அதுலயே 88, 89 அதே சூறாவுல அல்லாஹ் சொல்றா. குல் மம்பி எதிகி மலக்கூத்து குல்லி செய்யின், எல்லா பொருட்களுடைய ஆட்சி அதிகாரம் யாரிடத்துல இருக்கு? எல்லா பொருட்களுடைய ஆட்சி அதிகாரம் யாரிடத்துல இருக்கிறது என்று கேட்டால் செய்யக்கூலூன லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு என்றுதான் சொல்வார்கள். குல் ஃபஅன்னா துஸரூன், பிறகு ஏனப்பா திசை திருப்பப்படுகிறீர்கள் என்று கேளுங்கள். இப்ப என்ன வழங்குது? இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அந்த மக்கள் நம்பி இருந்தார்கள். வணங்கிக்கிறது. நீங்க என்னமோ நம்ம அல்லாஹ்வை நம்பிட்டு தான் விளையாட்ட போறோம் உணர்ச்சிக்கிறது. நம்ம என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலையா? நம்ம சுப்ஹானல்லாஹ் சொல்லலையா? அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டலையா? அல்லாஹ் பெரியவன் என்று ஒப்புக்கொள்ளலையா? அல்லாஹ் பெரியவன் ஒப்புக்கொண்டுதானே நம்ம விளையாட்ட போறோம். அல்லாஹ் மறுத்துன்னு ஒண்ணும் போகலையே அப்படின்னு நினைக்கிறீங்களே. அப்படித்தான் அவனு இருந்திருக்கான். அசீஸ்ங்கிறான், ஹலீமுங்கிறான், நிர்வகிப்பான் அல்லாங்கிறான், ரிசுக்கு தரவன் அல்லாங்கிறான், எஜமா அல்லாங்கிறான், பூமிக்கு சொந்தக்காரன் அல்லாங்கிறான், மழை பெய்ய வைக்கிறவன் அல்லாங்கிறான், தானியத்தை உற்பத்தி ஆக்குறவன் அல்லாங்கிறான், மகக்கான அரசுடைய அதிபதி யாருன்னு கேட்ட அல்லாங்கிறான். அப்ப அபூ ஜஹில், அபூ லஹப் எல்லாம் நம்ம நம்புன மார்த்தா அல்லாஹ் நம்பி இருக்கிறாங்க. அவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் தெரியுமா? அல்லாஹ் தான் எல்லாம் ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க தெரியுமா? ஓ யாபுதூன மின் தூனில்லாஹி மாலா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், எந்த நன்மையும் தர முடியாத, எந்த தீங்கும் தர முடியாதவற்றை எல்லாம் வணங்குகிறார்கள். அல்லாஹ் தான் எஜமான்னு சொல்லிவிட்டு அதோட என்ன செய்வான்? யாரா அவனை படைச்சது? அல்லாஹ் சொல்லிக்கிட்டே என்ன செய்வான்? அங்க ஒரு கும்பிடுவான் போயிட்டு, அங்க ஒரு பெரியார சிலையா செஞ்சு வச்சுக்கிட்டு, ஒரு மகான சிலையாக்கி வச்சுக்கிட்டு அங்க போய் என்ன செய்வான்? மகானே நீங்க தான் சொல்லிவிடுவான். அவன்கிட்ட போய் கேட்குவோம், ஏன்டா அல்லாஹ் தானே படைச்சாங்கிற, அல்லாஹ் படைச்சா நீங்க என்ன கும்பிடுற அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லுவான் தெரியுமா? ஹாவுலாயி சுஃபாவுனா இந்தல்லாஹ், இவங்களெல்லாம் அல்லாஹ் இல்ல. நான் சொல்லுவானா, நாங்க அல்லான்னு சொல்லி கும்பிடுற, அல்லாட்ட சிபாரிசு செய்வாங்கயா, வேற ஒண்ணும் இல்லையாங்கிறான். பாருங்க, அவன் சொன்ன நம்பிக்கை அதே தான் அப்படியே நம்ம சொல்றோம். இந்த தர்கா வழிபாடு பண்றவன் மக்காவுல உள்ள அபூ ஜஹில் எதை சொன்னானோ, எதை ரசூலுல்லாஹ் எதிர்த்தாங்களோ அதை இஸ்லாம் ஆக்கி வச்சுட்டான். அவனும் அல்லாஹ் படைச்சவங்கிறான், அல்லாஹ் ரிசுக்கு தர்றவங்கிறான், அல்லாஹ்க்கு தான் எல்லா சக்திங்கிறான், சொல்லிக்கிட்டே வேற ஆள வணங்குறான். ஏன்டா வணங்குறேன்னு கேட்டா மானாபுதுஹும் இல்லாலி யுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு நெருக்கத்தை அதிகமாக்குவார்கள் என்பதற்காகத்தான் வணங்குகிறோம். 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஒண்ணு என்னன்னு கேட்டா, ஏன்டா இப்படி வணங்குறீங்கன்னு கேட்டா, இவர்கள் அல்லாஹ் என்று நாங்கள் நினைக்கிறேன் அவனே சொல்லிவிட்டான். நாங்க அல்லாஹ் என்று நினைத்து வணங்கவே இல்லை. எதுக்கு வணங்கணும்? அல்லாஹ்விடத்துல சிபாரிசு பண்ணுவார்கள் வணங்கணும். யூனுஸ் 18 எங்க இருக்குவே? அல்லாஹ்விடத்துல சிபாரிசு பண்ணுவதற்கு தான் வணங்கணும்னு சொன்னாங்களே, யூனுஸ் அத்தியாயம் 18 இருக்குது. அதே மாதிரி ஏன்டா வணங்குறீங்கன்னு இன்னொரு நேரத்துல கேட்டோம்னா, மானாபுதுஹும் இல்லாலி யுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்துல எங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துவாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பேசி அல்லாஹ்வுக்கு எங்களுக்கு ஒரு நெருக்கத்தை உண்டாக்குற ஒரு மீதி ஏற்றது இவங்கெல்லாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஜுமர் 3ல இருக்கு. சூரத்து ஜுமர்ல 3வது வசனத்துல இருக்கு. அப்ப இந்த 2 வசனங்களை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மக்காவில் இருந்த காபிர்கள் யாரை அல்லாஹ் காபிர்களே என்று கூப்பிடுறானோ, குல்யாய் வல் காபிரூன் அப்படின்னு சொல்றானோ, யாரை முஷ்ரிக்கி என்று அல்லாஹ் சொல்கிறானோ, யாரை நரகத்துடைய கொல்லிக்கட்டைகள் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறானோ, அந்த மக்கள் எல்லாம்
அல்லாஹ்வை நம்பினார்கள். வேற யாரையும் அல்லாஹ் என்று நம்பவே இல்லை. அல்லாஹ்வுக்கு இருக்கிற சக்தி வேற யாருக்கும் இருப்பதாக அவர்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. வேறு எதுக்காக வேண்டிய எல்லாம் செஞ்சாங்க? அல்லாஹ் ஒத்துக்கிட்டு வணக்கத்தை கொண்டு போய் அல்லாஹ் மத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. சில வணக்கங்களை கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் வணக்கம், அவருக்கு கொஞ்சம் வணக்கம். அட ஏன்டா படைச்சவன் அவன்னு சொல்லி போட்டு போய் இங்க போய் செய்யறாடான்னு கேட்டா, அது வேற ஒண்ணும் இல்ல. அல்லாஹ்ட்ட சொல்லி எங்களுக்கு சிபாரிசு பண்ண போறாருல, அதுக்கு தான். அல்லாஹ்ட்ட நெருக்கத்தை உண்டாக்க வரல, அதுக்கு தான்றாங்க. இதை சொன்னவன தான் காஃபிர்ங்கிறான் அல்லாஹ். பயன் விளங்கி இருக்கா? எந்த நம்பிக்கை காஃபிர்ங்கிறான்? நீங்க வச்சுக்கிற நம்பிக்கை தான் இஸ்லாம்னு நினைச்சுக்கன்னு சொன்னா, இதுதானங்க அப்படி அபூஜைகள் தானே சொல்லிட்டு இருக்கான் இன்னைக்கு. நம்மளால என்ன சொல்றோம் கேளுங்க, உன்னை யாரா படைச்சுன்னு கேளுங்க, கரெக்டா சொல்லுவான். தர்காவில் உள்ள சாப்பிடுறாரு அவற்றை போய் கேளுங்க, பாத்தியா ஒரு அவற்றை போய் ஏன்பா உன்னை படைச்சது யாரு? அல்லாஹ். ரிசுக்கு தர்ற யார்? அல்லாஹ். வேற ஏப்பா வணங்குற? சிவார் சொல்லுவாங்க. அபூஜைகள்கிட்ட போய் கேட்டிருந்தா என்ன சொல்லுவானோ அதான் சொல்றாரு. தர்கா வணங்கக்கூடியவர் என்ன சொல்றாரு? இவர் சொல்ல வார்த்தையும் அபூஜைகள் சொல்ற வார்த்தையும் அச்சரம் சகாம அப்படி ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி. அவன் என்ன சொன்னானோ அது அப்படியே என்ன செய்யறாரு? ஒரு எழுத்து பெசகு இல்லாம அப்படியே ஒப்பிக்கிறார். அப்ப நம்ம விளங்கிக்கிறேன்னு, இது இல்லை இஸ்லாம். அல்லாட்ட சிபாரிசு பண்ணுவாங்கன்னு சொல்லி கூட வணங்க கூடாது, அல்லாட்ட நெருக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு கூட வணங்க கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல ஒரு சந்தேகத்தை உங்களுக்கு இறக்கி விடுவாங்க. அவங்க நல்லடியார்களை வணங்கினாங்க, அண்டகண்ட குப்பையை வணங்கினாங்க, அதுக்குத்தான் நல்லா கோவப்பட்டான். நல்லடியாரை வணங்கலாம்ல. அவன் மக்கா காவிரன மகாரைய வணங்கினா அவன் யாரையார போய் கல்ல போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அப்படி தெசரி போட்டு போயிடுவாங்க. யார் சொன்னா நல்லடியாரை வணங்கலண்டு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது கொல்லப்பட்டாங்கல்ல, மக்கா வெற்றி கொள்றாங்க. வெற்றி கொள்ளும் பொழுது காபத்துல்லாவுக்குள்ள போறாங்க. காபத்துல்லாவுக்குள்ள போன உடனே அங்க என்ன இருக்குன்னு கேட்டா, அங்க இப்ராஹிம் நபி நிக்கிறாரு. இப்ப மகான்கிறான், நீ மகான்கிறவர பெரிய மகான்கிறவரு. நீ யார மகான்கிறியோ அவர் தான் மகானோ இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. இவர் மகா மகா மகான். அங்க யார் நிக்கிறா காபத்துல்லாவுக்குள்ள? இப்ராஹிம் நபி, அவர் ஒரு சிலை. பக்கத்துல அவர் மகன் இஸ்மாயில் நபி, அவர் ஒரு சிலை. அப்போ யார குறிச்சான்? கண்ட ஆட்கள் இல்ல. நீ கபூர் வடிவத்துல வச்சிருந்த, அவன் கல் வடிவத்துல வச்சிருந்தான். விஷயம் ஆளுக்கு ரெண்டு ஒண்ணுதான். நீ எப்படி நம்புடைய? அந்த மாதிரி தான் அவன் நம்புறான். அவன் இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி சிலையெல்லாம் காபத்துல்லாவுல இருந்துச்சு. அப்புறப்படுத்துங்க, அதை வெளியேற்றுங்கள், அப்புறம் நான் உள்ள வர வேண்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெளியேற்றப்பட்டுச்சுன்னு சொல்லி சஹீஹுல் புகாரியில இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்ப இந்த ஒரு சம்பவத்தை வச்சு பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவில் தொழுதார்களாண்டு ஒரு பாடம் இருக்கு. முதல் வால்யூம்ல இது இருக்குது. முதல் வால்யூம்லயே இருக்குது. 2வது வால்யூம்ல வரும் 1524. இந்த நம்பர்ல சின்ன வித்தியாசம் வரும். ஒரு 20 நம்பர் டிஃபரெண்ட் வரும். அதுக்கு நம்பர் சொல்லல. இதுல எப்படி வந்த பிரிண்ட்ல ஒரு நம்பரு. அது 2வது வால்யூம்ல காபாவில் தொழுதார்களாண்ட ஒரு தலைப்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபா வெற்றி கொண்டாங்கல்ல, உள்ளக போவாங்க. தொழுதார்களான்னு கேட்கும் பொழுது அப்பதான் அந்த பிலால் சொல்வார், இந்த மாதிரி இருந்துச்சு, இதெல்லாம் அப்புறப்படுத்தினாங்க, அப்புறம் தான் உள்ள வந்தாங்க, உள்ளக தொழுவே இல்லை, உள்ளக வந்தாங்க என்ன செய்யல, தொழுகவே இல்லைன்னு அந்த அறிவிப்பு வரும். அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்? அப்ப அவர்களும் நல்லடியார்கள் தான் வச்சிருந்தாங்க. நல்லடியார்களை, மகான்களை, நபிமார்களைத்தான் சிலை வடிவம் ஆக்கி வைத்துக் கொண்டு அவர்களையும் வழிபட்டார்கள். அவர்களுக்கும் சில வணக்கங்களை கொடுத்தார்கள். அல்லாஹ் என்று நினைத்து கொண்டு கொடுக்கவில்லை. நம்ம எப்படி அவுலியாவை அல்லாஹ் நினைக்கலையோ, நம்ம எப்படி மகான்களை அல்லான்னு வாயினால சொல்லலையோ, அப்படி அவங்களும் சொல்லவில்லை. வேற என்ன பண்ணாங்க? அவங்க வணங்கினா சிபாரிசு பண்ணி நமக்கு நெருக்கத்தை உண்டாக்கி நமக்கு அல்லாவுக்கு மத்தியில ஒரு ஒரு அந்நியுடையத்தை ஏற்படுத்துவாங்க. புரோக்கர் வேற சுக்கமா சொல்லாதான் புரோக்கர் நினைச்சாங்க. நம்ம எப்படி அவுலியா அல்லாவுக்கு புரோக்கருங்கிறோமோ அந்த மாதிரி அவங்க நினைச்சாங்க. புரோக்கர், ஒரு மீடியேட்டர், இடைத்தரகர் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க என்பதை திருமலை குர்ஆன்ல இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புகாரில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ்ல இருந்தும் நம்ம அறிந்து கொள்றோம். அப்ப நம்ம இங்கதான் விளங்குறோம், அல்லாவுக்கு கொடுக்கிற அல்லாண்டு ஒத்துக்கொண்டு 2 அல்லான்னு சொன்னா தான் ஷிர்க்குன்னு விளங்கிக்கிற கூடாது. அல்லாஹ் 4 பேர்னு சொன்னாதான் இணை வைத்தல் விளங்கிக்கிற கூடாது. அல்லாஹ் ஒருத்தன் தான் ஒப்புக்கொண்டு விட்டு வணக்க வழிபாடுகளில் எதையாவது ஒண்ணு நம்ம மாத்தி கொடுத்தோம், முடிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு. இன்னும் அழுத்தமா சொல்றதா இருந்தா நம்மளை விட ஒரு படி அவன் மேல இருந்திருக்கான். பேரு மக்காவில் இருந்த காபீர் இருக்கான, அவன் எப்படி இருந்தான்? நம்மளை விட ஒரு படி மேல இருந்தான். எப்படி மேல இருந்தான்? சின்ன சின்ன, அதாவது சில்லற விஷயம் பெரிய விஷயம் பிரிச்சுக்குவாங்க. சின்ன விஷயங்களை எல்லாம் இங்க கேட்குவான். 5 ரூபா 10 ரூபா இங்க கேட்பான், 1000 ரூபாய் எங்க கேட்டுவான். உதாரணத்துக்கு சொல்றா இருந்தா அவன் எப்படி, அவனுடைய அணுகுமுறை என்னன்னு கேட்டா, சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏன் அல்லாஹ் போட்டு தொந்தரவு பண்ணுவானே, இவங்கள்ட்ட கேட்டு வாங்கி தந்துட்டு போறாங்க. பெரிய விஷயங்களை கேட்கறதா இருந்தா நம்ம யார்கிட்ட கேட்டுருவோம். இவன் அப்படி கூட இல்ல. ஒரு பொம்பளை பெருச துடிப்பா, யாம சொல்லு,
அதான் ஒரு பெரிய இக்கட்டான நேரம். அந்த நேரத்துல அல்லாஹ் கூப்பிடணும். நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க? இக்கட்டான நேரத்துல வேதனை துடிக்கும் போது யா முஹிதீன் கூப்பிடுறது. முஹிதீனை கூப்பிடுமா இக்கட்டான நேரத்துல? சின்ன சின்ன விஷயத்துக்கு சுப்ஹானல்லாஹ்ங்கிறது. பெரிய விஷயத்துக்கு அவரை கூப்பிடுறது. இவங்களுடைய நடவடிக்கை. அவன் இவங்களுக்கு எவ்வளவு பரவாயில்லை. அபூஜையில் இருக்கிறானே, இன்னைக்கு இருக்கிற பெயர் தாங்கிய முஸ்லீம்களை விட பல மடங்கு பரவாயில்லை. இது நான் சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான் பாருங்க. ஒய்தா மஸ்ஸக்குமுல் துர்ரு ஃபில் பஹரி. நீங்கள் கடலிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள். அவங்கள பார்த்து பேசுறான்ல. நீங்கள் கடலிலே போய் கொண்டிருக்கிறீர்கள். போய்கிட்டு இருக்கும் பொழுது நல்ல மண் ததுவோன இல்லா ஐயாகும். கடல்ல போகும்போது புயல் அடிக்குது, இருட்டாகுது, ஒண்ணுமே தெரியல, காத்து பிறட்டுது, மழை கொட்டுது. அந்த நேரத்தில் அவனை தவிர நீங்கள் யாரையும் அழைக்க மாட்டீர்களே. அல்லாஹ் கேட்கிறான், இக்கட்டான நேரத்தில் என்னத்தான் அழைக்குவீங்க? பலம்மா நஜ்ஜாக்கும் இலல் பர்ரி. உங்களை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்த பிறகு அல்லாஹ் சொல்லி கேட்டுறான், ஆரல் தும், அதை வந்து நீங்க புறக்கணிக்கிறீங்களப்பா. கடல்ல இருக்கும்போது நான் வேணும், உன்னை காப்பாத்திட்டு வந்தோம் அந்த கல்லா என்னுடைய அடியார்கள் அப்படிலாம் கேட்கிறான். இப்ப வணங்கி விட லேசுக்கு பேசுறதுக்கு அல்லாவையும் பெரிய பெரிய பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர்களாக அவுளியாக்களை ஆக்கி விட்டாங்களே. இவங்களுக்கு அவங்க பரவாயில்லை. அவங்களுக்கு கொடுக்கறதை விட பெரிய நரகத்தை எல்லாம் வச்சிருப்பானே இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் நிறந்து ஆக்கி விட்டான்னு சொன்ன இவன் எங்க கொண்டு போடுறதுங்கிற அதுக்கு மேல மோசமாவோட இருக்கிறான் இவன். இன்னும் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒய்தா மத்தல் இன்சான துர்ரும் தாரப்பவும் முனிபன் இலகி. ஒரு அந்த மனுஷனுக்கு தானா இந்த ஒரு துன்பம் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா உடனே நம்மளை கூப்பிடுறான். அதை விளக்கணும்னு சொன்ன உடனே நம்ம வந்து நானே தான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான்னு சொல்லி அன்னைக்கு இருந்த மனுஷனுடைய நிலையை சொல்லி காட்டுறான். இன்னும் சூரத்து லுக்மான்ல ரொம்ப அற்புதமான வசனம், 32வது வசனம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒய்தா கசியகும் மௌஜுன் கல்துலலி. பெரும் மலைகளை போன்ற அலைகள் அவர்களை மூடி விடுமானால், கடல்ல போய்கிட்டு இருக்கும்போது மலைகளை போன்ற அலைகள் வந்து அவர்களை மூடி விடுமையானால் தஅவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். ஒரே ஓர்மையோடு அல்லாஹ்வே கூப்பிடுறாங்களாம். யாரு? மக்கா காஃபிர்கள். கடல்ல மூழ்கி விட்டால் இஹ்லாஸோடு கூப்பிடுறாங்க. முஹ்லிஸீன லஹுத்தீன், இஹ்லாஸோடு கூப்பிடுகிறார்கள். பலம்மா நஜ்ஜாஹும் இலல் பர்ரி. கரைக்கு கொண்டு வந்த பிறகு ஃபமின்ஹும் முக்தஸிதுன். அவர்கள் நியாயமா நடப்பவர்களும் இருக்கிறார்கள். ஒமா எஜ்கது பி ஆயாத்தினா இல்லா குல்லு கத்தாரின் கஃபூர். நம்முடைய வசனங்களை நிராகரிப்பவர்கள் இருக்கிறார்கள். இந்த அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி கேட்கிறான். அப்ப கஷ்டமான நேரத்தில் அல்லாஹ்வை கூப்பிடுவது என்பது அவனிடம் இருந்த ஒரு பண்பு. கஷ்டமில்லாத ஆண்டறியான அவசர நிலை வந்து விட்டால் அல்லாஹ், ஒரு டென்ஷன் இல்லாத சாதாரண புயல் வந்து அல்லாஹ் கூப்பிட்டுருவான். மழை அடிச்சுட்டு ஊத்துனா அல்லாஹ் கூப்பிட்டுருவான். அவன் ஊரடங்கு உத்தரவு போட்டு அல்லாஹ் கூப்பிடுவான். சாதாரண நேரத்துல அவளையா கூப்பிட்டுக்குருவான். அவனாச்சும் பரவாயில்ல, சின்னதுக்கு இவங்க பெரியதுக்கு அவன் அதாச்சும் அல்லாஹ் அவன் மதிக்கிறான் பாருங்க. சின்ன விஷயத்த பார்த்துட்டு போட்டு இலாக்கா, பெரிய இலாக்கா, பிரதமர் இடத்துல அவனை வச்சுக்கிடுவோம், இவர் ஒரு எம்எல்ஏ லெவல்ல வச்சுக்கிடுவோன்னு தான் அது பரவாயில்ல. இதோட ஒப்பிடும்போது அது ஒரு சிறுக்குதான். இவன் செயலோட ஒப்பிடுது பரவாயில்லன்னு தெரிஞ்சிடாதீங்க. இவனோட ஒப்பிடும்போது அது பரவாயில்ல. அப்ப இவன் என்ன பண்றான்? அல்லாஹ் ஒண்ணுமில்லாம இவரை பெரிய ஆக்கிறானே. அப்பதான் விளங்கிக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன மக்கா காபிர்கள் ஏற்றிருந்தார்கள். நல்ல வலுவா வழங்கி வச்சிருந்தான். அல்லாஹ்வுக்கு நிகரான இடத்தை யாரும் கொடுக்க கூடாதுன்னு வழங்கி வச்சிருந்தான். அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம். அதனால மாத்தி இது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, இபாதத்து நிலங்கான காரணம். வணக்கத்துக்கு எல்லாத்தையும் யாருமே அர்த்தம் தெரியுது. வணக்கம்னா துணை மட்டும் நினைச்சுக்கிட்டான். வணக்கங்கிறது என்ன விளங்காரம் எல்லாரும் தரும். அப்ப வணக்கம் என்ன என்பதை செய்வோம். நாளைக்கு அதுக்குரிய சான்றுகளோட பார்ப்போம்.